Dear students, today's our maths class. We are going to continue the same chapter measurement. This is our 7th question. A circle of radius 120 meter is divided into 8 equal sectors. Find the length of the arc of each of the sector. So, ஒரு சர்க்கிளோடைய ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 120 மீட்டர். ஓகே, ரேடியஸ் வந்து 120 மீட்டர் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா டிவைடட் இன்டு ஈக்குவல் செக்டர். ஸோ 8 வந்து 8 பார்ட்டாக வந்து இது வந்து டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் ஈச் ஆஃப் த செக்டர் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். இந்த சம்மை நம்ம வந்து 2 மெத்தடில் வந்து போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா given. First given எழுதிப்போம். given radius equal to 120 meter and then number of equal sectors நம்மளுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க 8. This is n, small n அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். So 8. Okay, next central angle of each sector. Central angle of each sector நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபார்முலா theta equal to 360 by n. Okay, now 360 by n பதிலா 8 substitute பண்ண போகிறோம். and then இதை cancellation பண்ணலாம். cancellation பண்ணும்போது 8 டேபிளில் 360 நம்மளுக்கு 45 டைம்ஸ் வந்து cancellation ஆகும். 8 1s are 8, 8 45s are 360. Okay, so our theta value is 45. Okay students, next length of the arc. next நம்ம என்ன பண்ண போறோம்னா length of the arc வந்து போட போறோம். so length of the arc formula பார்த்தீங்கன்னா theta by 360 into 2 pi r units. Okay, so இப்போ theta value substitute பண்ணலாம் 45 degree and then 360 அப்படியே bring down பண்ணி எழுதிக்கோங்க into 2. இந்த சம்ல நம்மளுக்கு பையோடைய வேல்யூ எதுவுமே கொடுக்கல. ஸோ பையோடைய வேல்யூ கொடுக்காதனால நம்ம பை அப்படின்னு நம்ம எழுதிப்போம். நெக்ஸ்ட் ஆருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 120. ஓகே, இப்போ இதை நம்ம இதை கேன்சலேஷன் பண்ணலாம். ஸோ இது எப்படி கேன்சலேஷன் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன், லிசன் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் போட்டிருப்போம் 45யும் 360யும் கேன்சலேஷன் பண்ணியிருப்போம் கரெக்டாக. ஸோ 45 டேபிளில் 360 எத்தனை டைம்ஸ் வரும்னா 8 டைம்ஸ் வரும். ஓகே, 45 டேபிளில் 45 வந்து 1 டைமும் 360 8 டைம்ஸும் வரும். எப்படி கேன்சலேஷன் பண்ணுறேன்னு உங்களுக்கு இந்த சம்மில் போட்டு காட்டுறேன், கவனிங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா 8யும் 2வையும் கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லைனா 8 கூட 120யும் கேன்சல் பண்ணலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். நான் வந்து சின்ன நம்பர்ஸை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடுறேன். 2 டேபிள் வச்சு 8ஐ கேன்சல் பண்ணலாம். அப்போ 2 1s are 2, 2 4s are 8. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 4 இருக்கு, இங்கே எல்லாமே வந்து கேன்சலேஷன் ஆயிடுச்சு. இங்கே 120 இருக்கு. ஸோ இப்போ 4 டேபிள் வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா 120யை கேன்சல் பண்ண போறேன். 4 டேபிளில் 4 1 டைம் வரும். 120 அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் 12 மட்டும் பாருங்க 0 இருக்கட்டும். 12 பார்த்தீங்கன்னா 4 டேபிளில் 3 டைம்ஸ் வரும் கரெக்டா. நெக்ஸ்ட் இந்த 0ன்றதுனால இந்த 0 எடுத்து அப்படியே போட்டுப்போம். அப்போ 4 டேபிளில் 120 30 டைம்ஸ் வரும் அப்படின்னு தான் மீனிங். கிளியரா புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே ரிமைனிங் இருக்கிறத அப்படியே கீழே எடுத்து எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்னா இங்கே எழுதிட்டுறேன் பை பை இன்டூ 30 இதுதான் நம்மளுக்கு இருக்கு கரெக்டா. பை இன்டூ 30 தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ பை இன்டூ 30 நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 30 பை. இது வந்து மீட்டர், நம்மளுடைய யூனிட் என்ன மீட்டர். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இதே சம்மை நம்ம என்ன பண்ண போறோம்னா அனதர் மெத்தட்ல பார்க்க போறோம். தட் மீன்ஸ் இன்னொரு மெத்தட்ல பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல சம் ஃபார்முலாஸ் பார்த்தோம். இந்த யூனிட்ல ஒரு 8 ஃபார்முலாஸ் பார்த்தோம். அந்த 8 ஃபார்முலாஸ்ல தான் இது இருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா length of the arc of each of the sector ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அது? 1/n into 2 pi r units. ஓகே, ஸோ இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ 1/n பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் நம்மளுக்கு எத்தனை இருக்குது 8 இருக்குது. ஸோ என்னுக்கு பதிலாக நம்ம 8 போட்டுப்போம். ஸோ 8 போட்டாச்சு இன்டூ 2, இதெல்லாம் இன்டூவில் இருக்கிறதா தான் மீனிங், இன்டூ 2 மல்டிப்பிளில் இருக்கிறதா மீனிங். ஓகேயா? ஸோ அப்போ 2 இன்டூ பையோடைய வேல்யூ தெரியாதனால அப்படியே போட்டாச்சு. ஆருடைய வேல்யூ 120. இப்போ இங்கே ஈஸியாக நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம். 2 1s are 2, 2 4s are 8. Next 4 1s are 4, 4 30s are
120. கிளியரா? இப்போ நம்மளுக்கு இருக்கிற பேலன்ஸ் நம்பரை எடுத்து எழுதிப்போம். என்ன இருக்கு பாருங்க, இங்கே எல்லாமே கேன்சலேஷன் ஆயிடுச்சு. ஸோ லீவ் தட். நம்மளுக்கு இருக்கிற நம்பர் மட்டும் என்னது, பை இன்டூ 30. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு பை இன்டூ 30 தான் வந்திருக்கு. அப்போ பை இன்டூ 30, 30 பை நம்மளுடைய யூனிட் மீட்டர். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் ஒன்று தான். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு இதில் எந்த மெத்தட் புரிஞ்சிருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அவர் 8th சம். ஓகே, இங்கே பாருங்க, இப்போ நம்ம முன்னாடி போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த சம்மும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ்லாம் வேறு வேறு இருக்கும். ஓகே, circle of radius 70 centimeter is divided into 5 equal sector. ஒரு சர்க்கிளோடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர்ல இருக்கு. அது எப்படி டிவைட் பண்றாங்கன்னா 5 ஈக்குவல் பார்ட்டா டிவைட் பண்றாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஈச் ஆஃப் த செக்டார். இதுக்கு முன்னாடி சம்ல நம்ம என்ன பார்த்தோம், லென்த் ஆஃப் த ஆர்க் பார்த்தோம். இங்க ஏரியா ஆஃப் த ஈச் செக்டார் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுலேயும் நான் 2 மெத்தட் போட்டிருக்கேன். ஸோ லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிப்போம். கிவன்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஈக்குவல் டு 70 சென்டிமீட்டர், நம்பர் ஆஃப் ஈச் செக்டார் தட் மீன்ஸ் n ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏரியா ஆஃப் ஈச் ஆஃப் த செக்டார். இந்த ஃபார்முலா வந்து 1/n இன்டூ பை ஆர் ஸ்கொயர் யூனிட். ஏரியா என்னாவே நம்மளுக்கு ஸ்கொயர் யூனிட்ஸில் வரும். ஓகே, ஸோ ஹியர் 1, நெக்ஸ்ட் என்னுடைய வேல்யூ நம்மளுக்கு 5ன்னு தெரியும். ஸோ 5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இன்டூ பையோடைய வேல்யூ தெரியாதனால நம்ம பை அப்படின்னு எழுதிப்போம். இன்டூ ஆருடைய வேல்யூ 17 தெரியும். ஸோ 70யை 2 டைம்ஸ் நம்ம எழுதிக்கணும். ஸோ பிகாஸ் 70 வந்து ஏன் 2 டைம்ஸ் எழுதணும்னா ஆர் வந்து ஸ்கொயரில் இருக்குது. ஸ்கொயர் மீன்ஸ் ஆர் இன்டூ ஆர். ஸோ ஆர் இன்டூ ஆர்னா 70 இன்டூ 70. இப்போ இது எப்படி கேன்சலேஷன் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போமா. ஸோ 5 டேபிளில் நம்ம 70 எத்தனை டைம்ஸ் போகுதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 5 1s are 5. 2 70ல் எது வேணாலும் நம்ம கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே இருக்கிறத கேன்சலேஷன் பண்ணுறேன். 5 14s are 70. கிளியரா? ஸோ இப்போ வேறு எதுவுமே டினாமினேட்டரில் கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. கேன்சலேஷன் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் வச்சுக்கோங்க, இந்த நம்பரை எந்த டேபிளில் கேன்சல் பண்ணுறோமோ அதே சேம் நம்பரால் தான் நம்ம நியூமரேட்டர்லையும் கேன்சலேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இருக்கிற ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிப்போம். பை இருக்குது, 14 70. ஸோ இது எல்லாமே மல்டிப்பிள் இருக்கிறதுனால இது ஃபுல்லாகவே மல்டிபிள் பண்ணிப்போம். இப்போது இது ஈஸியாக எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 0க்கு இந்த 0 போட்டுக்கோங்க. 7ஆல் மட்டும் 14 மல்டிபிள் பண்ணுங்க. 7 4s are 28. 28க்கு 8 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7 1s are 7. 7 + 2 9. ஸோ 980 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்மளோட யூனிட் என்னது, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு நம்ம போட்டுப்போம். ஓகே, இப்போ இதே சம்ப அனதர் மெத்தடில் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆங்கிள், இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்ட்ரல் ஆங்கிள் வச்சு தான் டீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிக்க போகிறோம். ஸோ டீட்டா வேல்யூ வந்து நம்மளுக்கு 72ன்னு கிடைக்குது. ஸோ எப்படின்னு பார்ப்போம். 72 எப்படின்னு கிடைக்குதுன்னா நம்மளுக்கு 360/n ஃபார்முலா. 360 அப்படியே போட்டுக்கோங்க. அண்ட் தென் என்னுடைய வேல்யூ இங்கே 5, நம்பர் ஆஃப் செக்டார்ஸ் வந்து 5. 5 டேபிளில் 360 நம்மளுக்கு வந்து 72 டைம்ஸ் கேன்சல் ஆகும். 5 1s are 5. 5 72s are 360. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஏரியா ஆஃப் த செக்டார் ஃபார்முலா. நம்ம சென்ட்ரல் ஆங்கிள் எடுக்கிறோன்னா ஏரியா ஆஃப் த செக்டார் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா θ/360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர்னு வரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 72. 360 பையோடைய வேல்யூ அப்படியே இல்லாதனால அப்படியே போட்டுக்கிட்டோம். இங்கேயும் ஆர் வந்து 2 டைம்ஸ் எடுத்து எழுதிக்கணும். இப்போ இதை கேன்சலேஷன் பண்ணலாமா. இப்போது 72வையும் 360யும் கேன்சல் பண்ணலாம். 72 டேபிளில் 360 5 டைம்ஸ் கிடைக்கும். ஓகேயா, 72 டேபிளில் 360 5 டைம்ஸ். நீங்கள் டிவிஷன் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேயா, நெக்ஸ்ட் இப்போ 5 1s are 5. 5 14s are 70. ஸோ ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எடுத்து இங்கே எழுதிப்போம். அப்போ 14 70 5. ஸோ இது மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணால் நம்ம அங்கேயே மல்டிபிள் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ 980 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். யூனிட்ஸ் வந்து எந்த சேஞ்சஸும் ஆகாது. ஸோ நம்ம 8th சம்மம் என்ன பண்ணியிருக்கோம்னா 2 மெத்தடில் போட்டிருக்கோம். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக உங்களுக்கு புரியுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் லிசன் ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் அவர் 9th கொஷின். ஸோ 9th கொஷின் பார்த்தீங்கன்னா தாமு
fix a square tile of 30 centimeter on the floor. ஸோ தாமுன்றவங்க ஒரு ஸ்கொயர் டைல்ஸ் வந்து ஒட்டுறாங்க, ஃப்ளோரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னா 30 சென்டிமீட்டர்னு இருக்கு. The tiles as a sector design on it and shown in the figure. அந்த டைல்ஸோடைய டிசைன் வந்து இதோ இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. அண்ட் தென் அதனுடைய சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர்னு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த செக்டார். அந்த டைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு செக்டார் டிசைன் இருக்கு பார்த்தீங்களா, இப்படி ஒரு கர்வ் மாதிரி வந்திருக்கு, அது செக்டார் தானே. ஸோ அந்த டிசைன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த செக்டார் வந்து கண்டுபிடிக்க போறோம். இந்த சம்ல பையோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. பையோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.14. Dear students, now solution. Side of the square. Side of the square. ஒரு ஸ்கொயர் உடைய சைடுடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 சென்டிமீட்டர். இதுதான் ஓகே. ஸோ ஸ்கொயர்னாவே ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இதனுடைய ரேடியஸ், அப்போ ரேடியஸ் பார்த்தீங்கன்னாலும் இப்போ இது செக்டார் வச்சு தான் ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சர்க்கிளில் கொஞ்சம் சின்ன பார்ட்டு தான் செக்டார்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ இது ரேடியஸாக தான் இருக்கும். இதுதான் வந்து ரேடியஸ். ரேடியஸும் நம்மளுக்கு 30 சென்டிமீட்டராக தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது பார்க்கும்போது குவாட்ரண்ட் மாதிரி இருக்கு. அதாவது ஒரு சர்க்கிளை 4 பார்ட்டா பிரிச்சுன்னா அதுல ஒரு பார்ட் தான் வந்து குவாட்ரண்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் கண்டுபிடிப்போம். ஓகே, ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் ஃபார்முலா 1/4 பை ஆர் ஸ்கொயர் யூனிட். ஸோ 1/4 அப்படியே போட்டுக்கோங்க. பையோடைய வேல்யூ இந்த கொஸ்டின்ல 3.14. ஸோ அதை எழுதிக்கோங்க. இன்டூ ரேடியஸ் உடைய வேல்யூ 30. ஸோ ஸ்கொயர்ன்றதுனால 2 டைம்ஸ் எழுதிருக்கும். இப்போ கேன்சலேஷன் பாருங்க, நம்ம எப்படி கேன்சலேஷன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் வச்சு கேன்சலேஷன் பண்ணலாம். 2 டேபிளில் 4 2 டைம்ஸ் வரும், 30 15 டைம்ஸ் வரும். அகெயின் 2 டேபிளில் 1 டைம் 2 வரும், 15 டைம்ஸ் 30 வரும். ஓகே, ரிமைனிங் இருக்கிற 3.14 15 15 நம்ம இங்கே எடுத்து எழுதிக்க போகிறோம். இதோடைய மல்டிப்ளிகேஷன் நான் இங்கே போட்டிருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மொத்தமாக சேர்த்து மல்டிபிள் பண்ணால் நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 706.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி வேல்யூ தான். இது ஒரு தோராயமான மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ராக்சிமேட்லி அப்படின்னா ஒரு தோராயமான மதிப்பு. ஸோ ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட், தட் மீன்ஸ் ஏரியா ஆஃப் த செக்டார் தானே சொல்லியிருக்காங்க. அந்த செக்டாரை தான் நம்ம குவாட்ரண்ட்னு சொல்றோம். அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 706.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அவர் 10th கொஸ்டின். 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a circle is formed with 8 equal granite stone as shown in the figure. That means ஒரு சர்க்கிள்ல வந்து 8 equal granite stone வந்து இருக்கான். அதுல வந்து இந்த டயக்ராம்ல காட்டுறாங்கன்னு ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அந்த ஸ்டோன் மாதிரி இருக்கிற டயக்ராம் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். ஸோ இந்த டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது வந்து பாருங்க 8 ஈக்குவல் செக்டரா பிரிச்சிருப்பாங்க. இது வந்து இந்த கிரானைட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த டயக்ராம் இதுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் ஆஃப் ரேடியஸ், இந்த ஸ்டோன் சொல்லியிருக்காங்க பார்த்தியா, அதோடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேடியஸும் 56 சென்டிமீட்டரா இருக்கு. அண்டு whose central angle is 45 degree. அதனுடைய central angle வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 45 degree சொல்லிருக்காங்க. Find the area of each of the granite. So ஒவ்வொரு granite உடைய ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. and then pi value 22/7 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்யூஷன் பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஈக்குவல் செக்டார்ஸ், நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 8 செக்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 56 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏரியா ஆஃப் தி ஈச் செக்டார் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஈஸியான ஃபார்முலா 1/n பை ஆர் ஸ்கொயர் யூனிட். ஓகே, ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1/n பதிலாக 8 போடுங்க. இன்டூ பையோடைய வேல்யூ 22/7 அண்ட் தென் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 56, ஸ்கொயர்ன்றதுனால 2 டைம்ஸ் நம்ம அந்த ரேடியஸை வந்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட் கேன்சலேஷன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது தான். ஸோ இதில் லிசன் பண்ணிக்கோங்க. கேன்சலேஷன் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்க. 7 டேபிளில் 56 கேன்சல் ஆகுமா? ஆகும். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் இங்கே 8 டேபிளில் பண்ணியாச்சு. ஸோ 8 1s are 8, 8 7s are 56.
ஓகே நெக்ஸ்ட் 7 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற 22 56 மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் நான் சைடில் போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஏ வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன வரும், 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே ஸோ ஏரியா ஆஃப் த ஈச் செக்டார் ஈக்குவல் டு 1232 மீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி வேல்யூ தான். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற இந்த சம்மில் கண்டுபிடிக்கிற எல்லா ஆன்சருமே ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அவங்க வந்து ஒரு ஒரு இமேஜினேஷனாக ஒரு சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ அப்ராக்சிமேட், ஒரு தோராயமாக இந்த ஆன்சர் இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், எக்ஸசைஸ் 2.1ல 7, 8, 9, 10 இந்த 4 சம்ஸுமே பார்த்தோம். இதில் 7 and 8 சம் மட்டும் நமக்கு எப்படி பார்த்தோம், 2 மெத்தடில் பார்த்தோம். ஓகே ஸோ அதில் உங்களுக்கு எந்த மெத்தட் புரிஞ்சிருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 9th and 10th சம் ஒரே வேறு மெத்தடில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த 4 சம்ஸையும் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.